ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேன்வா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டராக இருக்கிற மெலேனி பெர்கின்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து பிராண்டோட இன்சைட்ஸு, பிராண்டோட டீட்டெயில்ஸு, ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்கணவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டு உருவாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த பிராண்டு எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க நம்ம இவங்களோட லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம மெலனி பெர்கின்ஸ் இவங்க வந்து எப்போ பிறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1987 வந்து பிறக்கிறாங்க. எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெர்த்துங்கிற ஒரு இடத்துல தான் பிறக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து வெஸ்டர்ன் சைடில் வந்து இருக்குது, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்து. ஸோ இவங்க வந்து யாருக்கு பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலேசியா அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து அவங்களோட ஹெரிட்டேஜ் அவங்க வந்து இருந்துருக்காங்க. ஃபேமிலியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் ஃபேமிலியாக தான் வந்து இருந்திருக்கு. பல பாசைகள் பேசுகிற ஒரு குடும்பம் தான் வந்து இது இருந்திருக்கு. என்னங்க 5 சொல்லுவோம். ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க இதனாலேயே என்னன்னு தெரியல, இவங்க பல விஷயத்த வந்து ஒரு தனித்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து இவங்க கவனிக்கிற ஒரு ஆளாக தான் வந்து இருந்திருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிசிப்ளினை வந்து கற்றுக்கிறாங்க, எப்படி ஒழுக்கமாக இருக்கிறது, அவங்க ஆர்வத்தை வந்து சில விஷயங்கள் வந்து தூண்டுது. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களை வந்து புரிஞ்சு நடக்கக்கூடிய ஆளாகவும் தான் இவங்க வந்து வளர்கிறாங்க. ஸோ இவங்க வந்து சின்ன பிள்ளையில் வந்து இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த க்ரியேட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இவங்க உருவாக்குற விஷயங்கள்லாம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இவங்க வந்து கிராஃப்டிங் டிசைனிங்கிற மாதிரி சில விஷயங்கள் டிசைன் பண்ணுற விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு வந்து செலுத்தியிருக்காங்க. டெக்னாலஜிஸ் வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜிஸை வந்து அவங்க அதிகமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியே வந்து இவங்க இது ஓடி இருக்குது. இவங்க கனவுமே வந்து இது மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து இவங்களோட கனவாக இருக்குது. இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த டிசைன் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப பிடிக்குது. என்ன டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோத்தில் அதாவது அவங்க ஆடையில் வந்து அவங்க டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் க்ரீட்டிங் கார்டு, அதாவது இந்த இன்விடேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கல்யாண பத்திரிக்கை டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. அது வந்து அதுவும் எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்கள்ட்ட வந்து என்ன கிடைக்குதோ, பென்சிலு, கிரையானு, ஸ்கெட்சு, பெயிண்டிங் இல்லை ஃபேப்ரிக், அதை வச்சு கூட அவங்க வந்து டிசைன்ஸ்லாம் வந்து உருவாக்க தான் செய்கிறாங்க. இவங்க நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த டிசைனை வந்து ரொம்ப ஒரு விரும்பின ஒரு ஆளாக தான் இருக்காங்க. டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங், ஏதோ ஒரு பிரச்சனைண்டாக்கா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இவங்க ஈடுபாடு வந்து அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கடுத்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து காலேஜ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்ட் ஹார்ட் காலேஜ் அப்படின்ட்டு ஒரு காலேஜ் வந்து இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொரண்டோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து இவங்க வந்து சேர்றாங்க. அங்கே உள்ள டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பயங்கரமாக கவனிக்கிறாங்க. அந்த உள்ள டீச்சரை வந்து அவங்களுக்கு புரியுது, கவனிக்கிறா. ஓகே இவங்க அகாடமிக்கில் வந்து நல்லா, அதாவது படிப்பில் வந்து பயங்கரமாக படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆளுமை, அதாவது லீடர்ஷிப்பில் வந்து இவங்க கொஞ்சம் நல்ல இதாக இருக்காங்க. அது மட்டும் இவங்க வந்து ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸான ஆளாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியுது. ஈவந்தோ இவங்க வந்து அந்த கிளாஸ் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்டோ இல்லை நல்லா பேசிக்கிட்டே இருக்கிற ஸ்டூடெண்ட்டோலாம் கிடையாது. இவங்க நார்மலாக மற்றவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள உள்ள ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிராஜுவேஷன் வந்து டிகிரி வந்து இவங்க எடுக்கணும். இவங்க எந்த காலேஜில் வந்து அப்போ படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து இவங்க வந்து படிக்கிறாங்க. அதில் அவங்க என்னென்னலாம் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸை பற்றி படிக்கிறாங்க, சைக்காலஜியை பற்றி படிக்கிறாங்க, அப்புறமேட்டு காமர்ஸை பற்றிலாம் இந்த பல இதை பற்றி அவங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்க அங்கே இருந்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலேஜில் வந்து அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இன்னும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சில விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணுறது, அதாவது அப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா இருக்கும். ChatGPTங்கிறது வேறு கிடையாது. ஆனால் அதை தவிர இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டிசைனை வந்து நம்ம பேசிக்காக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளுக்கு இப்படி வேணும்னு நம்ம பர்டிகுலராக இருக்கும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு பண்ணுற ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து ஒரு டிசைன் உருவாக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக தான் இருந்திருக்கு அப்போ.
அப்போ என்ன மாதிரிலாம் டூல்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடோபோட ஃபோட்டோஷாப்பு, அதே அடோபோட இன்டிசைனு அப்படிங்கிற மாதிரிலாம் டூல்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கு. ஆனால் அதை தான் வந்து இவங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த வந்து பார்க்குறாங்க. ஏன் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக வந்து வச்சுருக்காங்க? இப்படி நேரா போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போன? அதாவது ஒரு இடத்துல ரொம்ப நாலேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பல பேர் வந்து அதை கற்றுக்கவே மாட்டாங்க. அதாவது நல்ல ஒரு விஷன் வந்து ஒரு 2 விஷயம் இருக்குது. என்னென்னாக்கா ஒரு விஷன் இருக்குது, இன்னொன்று இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள நாலேஜ் இருக்குது. டூலை வந்து பயங்கரமாக கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விஷனை வந்து எந்த அளவுக்கு அவங்களாட்ட யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ டூலை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டமாக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிளை வரைகிறது கூட ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து டூலை ரொம்ப ஈஸியாக வரைஞ்சி பாருங்களேன், அவனாட்டி டைனோசர் கூட ஈஸியாக வரைஞ்சிட முடியும். இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் நடக்க இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் வேறு இருக்குது. ஸோ ஒரு இடத்துல கஷ்டமாகவும் இருக்குது, இன்னொரு இடத்துல அது எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குதுன்னு இந்த 2மே ஒரே இதில் இருக்கும்போது இவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க, இது இன்னும் ஈஸியராக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கும் போது தான் ஒரு புது ஐடியா வந்து வருது. பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. அந்த ஐடியாவை பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த வந்து இது பண்ணுது. என்னென்னா ஒரு டிசைன் வந்து ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா அந்த டிசைனை ஈஸியாக அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு இது அதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ரொம்ப ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் ரொம்ப ஈஸியாக அவங்களாட்டி உருவாக்க முடியணும் அப்படிங்கிறது ஒரு கோலாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா காசு. அதுக்கு வந்து ரொம்ப காசு கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியணும். கம்மியான காசே இல்லைன்னாலும் பரவாயில்லைங்கிறவங்களுக்கும் பண்ண முடியணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து மெயின் இதாக. ஸோ இவங்க எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டிசைன்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தோணியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இது மாதிரி இதுக்கு முன்னாடியோ இல்லை இப்போயோ உங்களுக்கு ஆல்ரெடி சேஞ்ச் வந்ததாக இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து வரல, இன்னும் நான் இதை வந்து உருவாக்குவேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு இது மாதிரி ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷர், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற ஒரு விஷயமா வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது என்னடா இவ்வளோ ஈஸியாக வைக்கலாம், அதுக்கு இவ்வளோ காசும் போட்டு இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்காங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணியிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்ப்பேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில் இந்த கேன் வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் வந்து வந்துருந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ், பிராண்டோட டீட்டெயில்ஸு, ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டு உருவாகணுன்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி எந்த பிராண்ட் வந்து என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.